காலையில எழுந்த உடனே டீ, காஃபி குடிக்கிறது தான் நெறைய பேருக்கு ஒரு வழக்கமா இருக்குங்க. இதுல என்ன ஒரு விசேஷம்னு பார்த்தோம்னா, டீ, காஃபி காலையில மட்டும் இல்ல. ஒரு நாளைக்கு 5, 6 டீ குடிச்சிடுறேன். ஒரு நாளைக்கு 4, 5 காஃபிலாம் நான் குடிச்சிடுறேன். இந்த காஃபி, டீ குடிக்காம என்னால இருக்கவே முடியாது டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலும் அல்சர் பிரச்சனை நெறைய பேருக்கு இருக்குங்க. வயிறு எரிச்சல், தாங்க முடியாத அல்சர். இந்த மாதிரி பிரச்சனை நெறைய பேருக்கு இருக்கு. மூட்டுக்கல்ல வலி ஏற்படுது. நெறைய பேருக்கு மூட்டு வலி, மூட்டு வீக்கம் இது எல்லாமே ஏற்படுது. எலும்புகள் தேய்மானம், பற்கள் தேய்மானம் ஏற்படுறது, அசிடிட்டி கிரியேட் ஆகிறது. இன்னும் நெறைய பேருக்கு போன் டென்சிட்டி குறையிறது. இந்த மாரி காலையிலேயே எம்ப்டி ஸ்டொமக்ல டீ, காஃபி குடிக்கிறது ஒரு முக்கியமான ஒரு வழக்கம். இதனோட சேர்ந்து இன்னும் நெறைய பேரு ஸ்மோக் பண்ணுவீங்க. எப்போ ஒரு டீ குடிச்சாலும் ஸ்மோக் பண்ற ஹேபிட் இன்னும் நெறைய பேருக்கு இருக்கு. இந்த வழக்கம் நம்ம உடலுக்கு ஆரோக்கிய நன்மைகளை நிச்சயம் தராது. நெறைய சைட் எஃபெக்ட்ஸ் தான் வர ஆரம்பிக்கும். நல்லா டீ, காஃபி குடிச்சிட்டு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா, டீ, காஃபி நிறுத்தின பிறகு எனக்கு கை நடுக்கம் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே தலை வலிக்குது. இந்த டைம்க்கு இந்த டீ குடிச்சணும். இந்த டைம்க்கு இந்த காஃபி குடிச்சணும். இல்லன்னா எனக்கு கை, கால் நடுக்கம் வந்துரும். அப்படியே எரிஞ்சு எரிஞ்சு விழுவேன். யார பார்த்தாலும் அப்படியே கடுகடுன்னு இருக்கிறது. எனக்கு நடுக்கம் வந்துரும். உடனே குடிக்கணும் போல இருக்கும். ஸ்மோக் பண்ணணும் போல இருக்கும். இரவு நேரம் நம்ம சாப்பிட்டு நீண்ட நேரமாக நம்ம உணவு எடுக்காம இருக்கிறோம். அந்த அமிலத்தன்மையை அந்த அசிட் நேச்சரை நம்ம பாடியிலேருந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு பானமாக இது இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்போது நம்ம என்னென்ன பானங்கள் எடுக்கலாம்? ரொம்ப சிம்பிள். ஸோ இதில் அதிகமான ஸ்வீட்டு சேர்க்கணும், நிறைய பால் சேர்க்கணும்னு கிடையவே கிடையாது. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். காலையில் எழுந்த உடனே டீ, காஃபி குடிக்கிறது தான் நிறைய பேருக்கு ஒரு வழக்கமாக இருக்குங்க. இதில் என்ன ஒரு விசேஷம்னு பார்த்தோம்னா, டீ, காஃபி காலையில் மட்டும் இல்லை. ஒரு நாளைக்கு 5, 6 டீ குடிச்சிடுறேன். ஒரு நாளைக்கு 4, 5 காஃபிலாம் நான் குடிச்சிடுறேன். இந்த காஃபி, டீ குடிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது டாக்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த டீ, காஃபி இது ரெண்டுமே நம்ம உடலுக்கு எந்த அளவுக்கு நன்மை தருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நன்மையை விட அதிகமான தீமைகள். இன்னைக்கு பெரும்பாலும் அல்சர் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குங்க. வயிறு எரிச்சல், தாங்க முடியாத அல்சர். இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. மூட்டுக்கல்ல வலி ஏற்படுது. நிறைய பேருக்கு மூட்டு வலி, மூட்டு வீக்கம் இது எல்லாமே ஏற்படுது. எலும்புகள் தேய்மானம், பற்கள் தேய்மானம் ஏற்படுறது, அசிடிட்டி கிரியேட் ஆகிறது. இன்னும் நிறைய பேருக்கு போன் டென்சிட்டி குறையிறது. இந்த மாதிரி காலையிலேயே எம்ப்டி ஸ்டொமக்ல டீ, காஃபி குடிக்கிறது ஒரு முக்கியமான ஒரு வழக்கம். இதனோட சேர்ந்து இன்னும் நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுவீங்க. எப்போ ஒரு டீ குடித்தாலும் ஸ்மோக் பண்ணுற ஹேபிட் இன்னும் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இந்த டீ, காஃபி காலையில் எந்திரிச்சோடனே குடிக்கக்கூடிய வழக்கம் இப்போ சமீபமாக ஒரு 100, 150 வருடங்களாக நம்மக்கிட்ட இருக்குங்க. அதற்கு முன்பு என்ன இருந்தது? ஸோ காலையில் எழுந்தோடனே நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி தருவதற்கும், ஸோ மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கும் சூடாக ஏதாவது ஒரு சுவை நிறைந்த ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு பானத்தை குடிப்பது நல்லது. அப்படிதான் நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் குடிச்சிட்டு இருந்தாங்க. பட் இது சமீபத்தில் பார்த்தோம்னா டீ, காஃபி குடிக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமாகவும், அது அப்படியே நாளடைவில் அப்படியே பழகிச்சு. உடனே டென்ஷனாக இருக்கா, நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிக்கிறது. ஸோ ஆரோக்கியமான விஷயம்தான். இப்போ தேயிலையே அப்படியே பறித்து அதில் இருக்கக்கூடிய சாறு குடிக்கிறது நல்லது. அதே மாதிரி தான் காஃபி கொட்டைகளை வறுத்து நம்ம எடுத்து அதை சாறு குடிக்கிறது, அதை நல்லா கொதிக்க வச்சு குடிக்கிறது நல்லது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஃப்ளேவருக்காக, அந்த கலர் வர்றதுக்காக, நல்ல ஒரு மனம் வர்றதுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க. இதில் நம்ம இனிப்பும் சேர்த்து, பாலும் சேர்த்து, நல்ல ஒரு ஸ்வீட் மாதிரி அதை ரெடி பண்ணி குடிச்சிட்டே வரும். ஸோ இந்த வழக்கம் நம்ம உடலுக்கு ஆரோக்கிய நன்மைகளை நிச்சயம் தராது. நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் தான் வர ஆரம்பிக்கும். நல்லா டீ, காஃபி குடிச்சிட்டு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா, டீ, காஃபி நிறுத்தின பிறகு எனக்கு கை நடுக்கம் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே தலை வலிக்குது. இந்த டைம்க்கு இந்த டீ குடிச்சணும். இந்த டைம்க்கு இந்த காஃபி குடிச்சணும். இல்லைன்னா எனக்கு கை, கால் நடுக்கம் வந்துரும். அப்படியே எரிஞ்சு எரிஞ்சு விழுவேன். யாரை பார்த்தாலும் அப்படியே கடுகடுன்னு இருக்கிறது. எனக்கு நடுக்கம் வந்துடும். உடனே குடிக்கணும் போல இருக்கும். ஸ்மோக் பண்ணணும் போல இருக்கும்னு சொல்லுவாங்க. இதே சிம்டம்ஸ் எதில் சொல்லுவாங்கன்னா, ஆல்கஹால் பர்சன்ஸ். ஸோ ஆல்கஹால் வித்ட்ராவல் சிண்ட்ரோம்னு இருக்குது. ஆல்கஹால் நல்லா எடுத்துகிட்டு இருந்தவங்க கொஞ்ச நாள் அதை நிறுத்திட்டாங்க. இல்லைங்க இதுக்கு மேலே நீங்கள் குடிக்கவே கூடாதுன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க அந்த பழக்கத்திலேருந்து மீண்டு வருவதற்கு. அவங்க சொல்கிற சிம்டம்ஸும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம உடலையும் நரம்பு மண்டலத்தையும் இது பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அதிகமான டீ, காஃபி குடிச்சிங்கன்னா வருது. காலையில் குடிக்கக்கூடிய ஹெல்த்தியான மூலிகைகள் நிறைந்த
நம்ம முன்னோர்கள் டீ காஃபிக்கு முன்னாடியெல்லாம் என்னென்ன குடிச்சிட்டு இருந்தாங்க? உற்சாகத்தை தரக்கூடிய பானங்கள், முக்கியமாக பித்தத்தை குறைப்பதற்கு. காலையில எந்திரிச்சோனே அந்த உடல் சூடு, அந்த பித்தம். ஸோ இரவு நேரம் நம்ம சாப்பிட்டு நீண்ட நேரமாக நம்ம உணவு எடுக்காம இருக்கிறோம். அந்த அமிலத்தன்மையை, ஸோ அந்த அசிட் நேச்சரை நம்ம பாடியிலேருந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு பானமாக இது இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்போது நம்ம என்னென்ன பானங்கள் எடுக்கலாம்? ரொம்ப சிம்பிள். ஸோ இதில் வந்து அதிகமான ஸ்வீட்டு சேர்க்கணும், நிறைய பால் சேர்க்கணும்னு கிடையவே கிடையாது. ஸோ அந்த தேநீர் அப்படின்னு சொல்கிறது மூலிகைகளை நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அதனுடைய சத்துக்கள் அதில் இறங்கினதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி நம்ம குடிக்கிறது தான் தேநீர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ பேசிக்காக நம்ம என்னங்க பண்ணலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு ஸ்பூன் நம்ம வந்து வெந்தயம் இரவு நேரத்தில் ஊற வச்சுருங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ரெண்டுமே தண்ணீர் விட்டு ஊற வச்சுருங்க. எவ்வளோ தண்ணீர் வேணுமோ நீங்கள் 2 கிளாஸ் கூட விட்டுடலாம். இது காலையில் அந்த தண்ணீரை எடுத்து அப்படியே அடுப்பில் வச்சு நல்லா பாயில் பண்ணணும். ஸோ இதை நல்லா கொதித்து அந்த சாறு அதில் இறங்கிய பிறகு ஒரு 2-3 துளிகள் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. அப்படியே குடிக்கலாம். இனிப்பு எதுவும் சேர்க்க வேண்டும் அப்படின்றது இல்லை. ஸோ காலையில் இதை குடிங்களேன். நல்லா வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வயிறு புண்ணுக்கு நல்லது. சித்த மருந்துகள் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த மருந்துகள் உங்கள் உடலில் நல்லா அப்சார்ப்ஷன் ஆகிறதுக்கு இது ரொம்ப சிறந்தது. இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிக்கலாம். டீ காஃபிக்கு பதிலாக இது குடிக்கும்போது சுகர் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ், முக்கியமாக எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உடல் எடை குறைப்பதற்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு பானமாக இருக்கும். காலை நேரத்தில் உங்கள் ஹெல்த்துக்கு இது ரொம்ப முக்கியமானது. ஸோ சீரகம், வெந்தயம் நம்ம குடிக்கலாம். அடுத்தது வேறு என்னங்க பண்ணலாம்னா நெல்லிக்காய்ங்க. ஸோ நெல்லிக்காய் தினம்தோறும் எனக்கு கிடைக்கலன்னா உலர்ந்த நெல்லிக்காய், நெல்லி முள்ளின்னு கேளுங்களேன், கிடைக்கும். நல்லா உலர்ந்த நெல்லிக்காய் கிடைக்கும். இதையும் நைட்டு உங்களுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு 2 கிளாஸ் தண்ணீரில் நைட் எல்லாம் ஊறட்டும். காலையில் இதே மாதிரி பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி குடிச்சிடலாம். இல்லைன்னா நெல்லிக்காய் பவுடராக உங்களுக்கு இருக்கும், நெல்லிக்காய் பொடி உங்களுக்கு கிடைக்கும். அந்த நெல்லிக்காய் பொடியை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி இதை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். ஸோ இது குடிக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. ஸோ உடலுக்கு தேவையான சத்துக்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்குதுங்க. ரெகுலராக இதை நீங்கள் குடிக்கலாம். அடுத்து முக்கியமாக 3வதாக நான் சொல்லக்கூடிய ஒரு பானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுளை நீட்டிக்கக்கூடியது, நுரையீரலுக்கு வன்மை தரக்கூடியது, நுரையீரலில் நீண்ட நாளாக தேங்கி இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன், சளி. ஒரு சிலர் வந்து சளியை துப்புவாங்க, அப்படியே கம் மாதிரி போய் ஒட்டும். அந்த மாதிரி நாட்பட்ட சளி, மூச்சு திணறல், எனக்கு நெபுலைசர் யூஸ் பண்ணுறேங்க, பஃப் யூஸ் பண்ணுறேன், அவ்வளோ வீசிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க டீ காஃபி கண்டிப்பாக எடுக்காதீங்க. இந்த டீயை வந்து நீங்கள் குடிச்சு பாருங்கள். கரிசாலை, இந்த கரிசலாங்கண்ணின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வயல் ஓரங்கள்லாம் நமக்கு இருக்கும். ஸோ நம்ம பயிரோடு சேர்ந்து இதுவும் வளர ஆரம்பிக்கும். ஆனால் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. கபத்தை வெளியேற்றக்கூடியது. ஸோ கபம், தலையில் வந்து நீர் சேர்ந்து இருக்குது, உடலில் அதிகமான பித்தம் சேர்ந்துருக்கு, உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது. இந்த பித்தத்தினால் நமக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா கல்லீரலை தேற்றுவதற்கும் ஈரல், அதாவது ஈரல் தேற்றினே இதுக்கு பெயர். கல்லீரலை தேற்றுவதற்கும் முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னா இந்த கரிசலாங்கண்ணி தாங்க. இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ கரிசலாங்கண்ணி இலைகள் இருந்தால் தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு நம்ம குடிக்கலாம். கரிசலாங்கண்ணி இலைகள் இல்லை, கரிசலாங்கண்ணி பொடி உங்களுக்கு ரொம்ப சிறந்ததுங்க. ஸோ மறக்காமல் இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு இந்த கரிசலாங்கண்ணி பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. வடிகட்டி இதை குடிச்சிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு நாட்பட்டு இருக்கக்கூடிய நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாவதற்கு இந்த பானங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி நம்ம என்ன பண்ணலாம்? எலுமிச்சை இலைகளை போட்டு குடிக்கலாம், கொய்யா இலைகள் சிறந்தது, செம்பருத்தி மலர்களை போட்டு குடிக்கலாம், சங்கு புஷ்பம் போட்டு குடிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அந்த பானங்கள் எடுக்கும்போது, தேநீர் எடுக்கும்போது, இல்லைங்க நான் வந்து மல்லி காப்பி குடிக்கிறேன், சுக்கு மல்லி காப்பி குடிக்கிறேன், தாராளமாக குடிக்கலாம். வெறும் இஞ்சி சாறு மட்டுமே எடுத்து ஒரு கிளாஸ் 1.5 கிளாஸ் வெந்நீரில் இஞ்சி சாறு மட்டும் எடுத்து அந்த வெந்நீரில் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் போதும் ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஸோ காலையில் நம்ம குடிக்கக்கூடிய பானங்கள் உடலோட பித்தத்தை குறைக்கணும், உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கும் இது ஏதுவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.